Taste the Daily. 7300 கோடி ரூபாயில் 52 லட்சம் மாணவர்களுக்கு 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது என சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். அதுக்கு மேல நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கற்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் தான் கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடிசையில் வாழுகின்ற மாணவ மாணவி நல்ல கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று நிறைய திறந்து இந்தியாவிலேயே கல்வி கற்பவருடைய எண்ணிக்கை உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. அந்த இலக்கை எட்டியது அதிமுக ஆட்சியில். இன்னைக்கு என்ன, லேப்டாப் நிறுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு லேப்டாப் 5,30,000 பேர் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 5 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் 2010 2021 வரைக்கும் 52,30,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். 7,300 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்னைக்கு லேப்டாப் கொடுத்தங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு விவசாயி தொழிலாளி ஏழை குடும்பத்தில் தான் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவனுடைய கல்வி சிறக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சியில் எடுத்த நடவடிக்கை.